டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ண ஹாய் அப்படின்னாங்க. என்னுடைய வீடியோ 2 பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூ சோ மச்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். கரெக்டா ஒரு டைம் வந்து நைட்டு 8:35 இருக்கும். அந்த டைம்ல வந்து என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறாங்க. சடனா ப்ரோபோஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கும் தோணி இருந்தது அவங்க மேல. சரி நானும் ஓகே சடனா அக்செப்ட் பண்ணிட்டேன். லூசா பானி ஆமாண்டி உன்னை பெத்தம் பாரு நான் லூஸ். அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாச்சு. அவங்க தான் போய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்க டாடி கிட்ட பேசினேன். ஐ மீன் எங்க மாமா கிட்ட பேசினேன். அவங்க போன் எடுத்தோடனே ஹலோன்னாங்க. நான் சும்மா லாக் போடுறதுக்காக 2 வார்த்தை சொன்னேன். ஹலோ மாமான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் என்ன பிடிச்சு போயிடுச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்ல சொன்னேன். எங்க வீட்ல சொன்ன பிறகு இவங்க பேசிட்டு இருந்தப்போ நான் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். அதேதான் எங்க அம்மா கிட்ட போன் கொடுத்து அம்மா அந்த பையனை பேசணும் வந்து இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுற? ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சரி ஓகே நான் போன் கொடுத்தேன். அவங்க பேசும்போது சடனா அவங்க லாக் போடுற மாதிரி அத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எங்க மம்மி இட்ஸ் லாக்டு. சோ டோட்டல் ஃபேமிலி